நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக அவருடைய சித்தத்தை செய்கின்ற போது அவருடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்னும் சற்று ஆழமாக நாம் விலகிக் கொள்ளும்படியாக ரோமருக்கு எழுத நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆழமான ஒரு வார்த்தையை பவுலின் மூலமாக தேவன் சொல்வதை பார்க்கிறோம். நம் தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான எல்லோரை விட உரிமையுள்ளவர் என்று சொல்லி இந்த இடத்தில் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு விவரமாக பவுல் மூலமாக தேவன் போதித்திருக்கிறார். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆம், நெருங்கிய உறவு. ஒரு தகப்பனும் மகனும் உறவு வைத்துக் கொள்வது போல தேவனுடைய உறவு இருக்கிறது. பயப்படும்படியாக அல்ல, பயப்படும்படியான அந்த ஆவியை பெறாமல் அப்பா பிதாவென்று அழைக்கத்தக்கதான அந்த ஆவி என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் மாம்சத்தில் ஒரு தகப்பனை பார்க்கிறோம், ஆனால் தேவனை நமக்குள் ஆவியாக தகப்பனாக பார்க்க முடியும். உண்மையாய் அந்த அனுபவம் என்பது நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், நம் வாழ்க்கையில் வருகிற வியாகுலங்களை மேற்கொள்ள முடியும், வேதனைகளை மேற்கொள்ள முடியும், பலவீனங்களை மேற்கொள்ள முடியும். பவுல் வாழ்க்கையில் கூட பலவீனங்கள் பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லி தனக்குள்ளே பலவீனத்தை உணர்வது போல பலத்தையும் உணர்ந்து கொள்வதை அவர் இங்கே அறிக்கையிடுகிறார். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் பயப்படும்படியாய் அல்ல, அவரை அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே, அந்த ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே, நெருங்கிய உறவாக நம் தேவன் இருக்கிறபடினால் நம் வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வியாகுலங்கள் கடந்து வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு உரிமை பாராட்ட தேவன் அழைத்திருக்கிறார். அந்த உரிமை பெற்ற நாம் தாமே நம் வாழ்க்கையிலே அந்த உரிமையை இழந்து விடாதபடிக்கு உரிமை கொள்வோம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோல்வியில் சுமக்கின்ற தந்தை நீரே, மார்போடு அணைக்கின்ற தாயும் நீரே, தோல்வியில் சுமக்கின்ற தந்தை நீரே, கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கைவிடா காக்கின்ற தெய்வம் நீரே, கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கைவிடா காக்கின்ற தெய்வம் நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழ்வும் நீரே, என் பலமும் நீரே. தேவன் நெருங்கிய உறவாயிருக்கிறார். நாம் பயப்படும்படியான அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவில் அழைக்கும்படியான சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறபடினாலே எங்களுக்குள்ளே உம்மை தகப்பனாக உணர்கிறோம் ஐயா. இந்த ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொடுத்தபடினால் எங்களை பயத்துக்கு விலக்கி பலவிதமான குழப்பத்துக்கு விலக்கி நடத்த விரும்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் நெருங்கி வர, இன்னும் அருகில் வரும்படியான அந்த கிருபை எங்களுக்கு கொடுப்பீராக. தேவ கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.